ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. என்னுடைய அயலான் யார் என்று சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவிடம் கேட்டபோது ஒரு அழகான உவமையை அவர்களுக்கு சொல்லி எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு இறங்கி போகின்ற வேளையில் கள்வர் கையில் அகப்படுகிறார். அவரை அடித்து அவர்கள் குற்றுயிராகவும் கொலை உயிராகவும் போட்டுவிட்டு செல்கிறார்கள். அங்கே பல பேர் வருகிறார்கள். 3 பேரை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். லேவியர் போகிறார், பரிசேயர் போகிறார். இவர்கள் ஒதுங்கி சென்று போய்விடுகிறார்கள். இறுதியாக சமாரியன் வருகிறான். இவர்கள் ஒதுங்கி சென்று போவதற்கு அர்த்தம் என்ன? இரத்தத்தோடு தொடர்புடையவர்கள், தீட்டுப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். எனவே அவர்கள் தொடவில்லை. சமாரியன் வருகிறான். சமுதாயத்தில் புறம் தள்ளப்பட்டவன். அவர்கள் குறைந்த இனமாக அவர்கள் கருதப்பட்டார்கள். அவர்கள் வந்து அடிப்பட்ட அந்த யூதனை தேவையான உதவிகளை செய்து சாவடிக்கு கொண்டு போய் அவருக்கு தேவையானதை செய்து கண்காணித்து கொண்டு திரும்பி வரும் பொழுதும் அதிகமாக செலவானால் அதை கொடுத்து விடுவதாக சொல்லிவிட்டு போகிறார். இயேசுவினுடைய இந்த உவமை மிக அழகான ஒரு உவமை. புதிய இஸ்ராயலினுடைய தொலைநோக்கை சொல்லுகின்ற ஒரு உவமை இது. பழைய இஸ்ராயல் தன்னுடைய அயலான் என்பவன் தனக்கு அடுத்திருக்கின்ற ஒரு யூதன், பக்கத்தில் இருக்கின்ற ஒரு இட்டைட்டோ, ஒரு பாலஸ்தீனனோ அல்லது அமோரியரோ, பக்கத்தில் வாழுகின்ற எந்த ஒரு மனிதனும் அவருடைய அயலான் அல்ல. பக்கத்தில் வாழுகின்ற ஒரு யூதன் மட்டுமே அவருடைய அயலான். எனவே அவனை மட்டுமே அன்பு செய்ய வேண்டும், மற்றவனை எல்லாம் எதிரியாக அவர்கள் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் ஆண்டவர் சொல்கிறார், தேவையில் இருக்கின்ற அனைவரும் உன் அயலான். எவனெவன் தேவையில் இருக்கிறானோ, அடிபட்டு இருக்கிறானோ, துன்பத்தில் இருக்கிறானோ, கவலையில் இருக்கிறானோ, அவன் உன் அயலான். எந்த மூலையில் உலகத்தில் துன்பத்தில் இருந்தாலும், எந்த மூலையில் ஒருவன் பசி பட்டினியோடு இருந்தாலும், எந்த மூலையில் ஒருவன் போர் முனையில் இருந்தாலும் அவன் உன் அயலான். இதுதான் புதிய இஸ்ராயலினுடைய புதிய கொள்கை. அந்த கொள்கையில்தான் திருச்சபை இன்றும் இயங்குகிறது, இன்றும் பயணிக்கிறது, இன்றும் கரிசனையோடும் அன்போடும் உலகத்தை பார்க்கிறது. எனவேதான் எங்கோ ஒரு மூலையில் போர்க்குரல் எழும்புகின்ற போது ரோமை நகரிலிருந்து திருத்தந்தை அமைதிக்காக வேண்டுகிறார். எங்கோ ஒரு முனையில் மனிதன் கவலைப்படுகின்ற போது உதவிக்காக அவர் அறைகூவல் எடுக்கிறார். எங்கோ ஒரு மூலையில் வெள்ளமும் இயற்கை சீர்கேடும் நடைபெறுகின்ற போது இறைமக்கள் அனைவரும் சேர்ந்து காரித்தாஸ் என்ற பிறரன்பு சேவை வழியாய், திருச்சபையினுடைய வழியாய் உலகில் எங்கெல்லாம் இயற்கை சீர்கேடுகள் நடைபெறுகிறதோ, இயற்கை பேரழிவுகள் நடைபெறுகிறதோ, அங்கெல்லாம் கிறிஸ்தவனின் கரம் நீட்டப்படுகிறது. கிறிஸ்தவன் எப்பொழுதும் துன்பப்படுகின்ற எந்த ஒரு மூலையில் இருப்பவனுக்கும் அயலான். எந்த ஒரு பகுதியில் மதம், இனம், மொழி, பகுதி இவற்றை அனைத்தையும் கடந்து மனிதன் கஷ்டப்பட்டால், துன்பப்பட்டால், கவலையில் இருந்தால், போர் முனையில் இருந்தால், இயற்கை சீர்கேட்டில் இருந்தால், அடிபட்டு குற்றுயிரும் கொலையுயிரும் இருந்தால் அங்கே போய் நிற்பான் என்பதுதான் கிறிஸ்தவனின் அடையாளம்.
எனவே தான் திருச்சபை எந்த ஒரு மூலையில் கவலைப்பட்டாலும், மனிதர்கள் கவலைப்பட்டாலும் உடனடியாக தங்களுடைய கரங்களை நீட்டுவதனுடைய அர்த்தம் என்ன? இந்த ஒரு இயேசுவினுடைய கொள்கை தான். தேவையில் இருக்கின்ற அனைவரும் நம் அயலான். எனவே நம்முடைய பகுதியில் தேவையில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாரும் அயலான். நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவன் நம் அயலான், கவலையில் இருப்பவன் நம் அயலான், துன்பத்தில் இருப்பவன் நம் அயலான், பண கஷ்டத்தில் இருப்பவன் நம் அயலான், பல்வேறு சிக்கலான சூழ்நிலையில் இருப்பவன் நம் அயலான். எனவே நம்மை சுற்றியிருக்கின்றவர் ஏராளமான பேர் நம் அயலானாக இருக்கிறார்கள். கண்களை திறந்து பார்ப்போம். லேவியரைப் போல, பரிசேயரைப் போல ஒதுங்கி போய்விடாமல், சமாரியனைப் போல நம்முடைய வாகனத்திலிருந்து இறங்கி, நம்முடைய உயர்ந்த உயரத்திலிருந்து இறங்கி, அந்தஸ்திலிருந்து இறங்கி கீழே சென்று அடிபட்டு குற்றுயிராய் கொலையுயிர இருக்கின்ற மனிதனை தூக்கி செல்ல கற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையை போற்றுகிறோம். நான் ஆளுக்காக நன்றி சொல்கிறோம். முது அருளை ஆசிரை எங்களுக்கு தருகிறேன். முது இதயத்தை எங்களுக்கு தருகிறேன். ஆடுகளில்லா ஆயனில்லா ஆடுகளைப் போல் நிற்கின்ற எல்லா மனிதர்களையும் இறங்கி வந்து தேற்றுகிறேன். அவர்களோடு பேசுகிறேன். அன்பாக இருக்கிறீர் ஆண்டவரே. அடிபட்டு கிடக்கின்ற எல்லா மனிதனும் என் அயலான். உலகத்தில் இருக்கின்ற எல்லாரும் என் அயலான். இந்த இனம், இந்த மதம், இந்த மொழி, இந்த பகுதி என்று இல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற அயலான், அடிபட்டிருக்கின்ற எல்லாரும் என் அயலான் என்று நேசிக்க எங்களுக்கு தொடர்ந்து முதல்களை தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.